ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கவனிக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் உபதேசிக்கும் பொழுது சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நிறைய காரியத்துக்கு முன்னாடி சொல்றார். இந்த வசனம் ஆகையால் என்று இந்த வசனம் வருகிறது என்றால் அதற்கு முந்தின உள்ள எல்லா வசனத்திற்கும் இந்த வசனத்துக்கு தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதை போய் நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசிக்கலாம். அதில் சொல்றார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்களுக்கு யார் சோத்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்கே நீங்க சோத்திரம் சொன்னீங்கன்னா என்ன யூஸ் இருக்கு? அது உலகத்தான் கூட செய்வானே அப்படின்னு சொல்றாரு. சோத்திரிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்க ஆஸ்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களை கூட நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக கூட நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. சோத்திரிக்கிறோம். அவர் சொல்றாரு, உங்கள் சகோதரனை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், அவர்கள் நீதியை பார்க்கல, உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். நீங்க உலகத்தாம் பிள்ளையா நடக்கூடாது, என் புத்திரராய் நீங்கள் இருக்கணும், பரலோகத்தின் புத்திரராக நம்ம இருக்கணும். உலக பிரகாரமாக நம்மளை பெத்தெடுத்த அப்பாவின் பிள்ளையாக, உலகத்தில் இருக்கிற மாம்ச பிரகாரமான அம்மாவின் பிள்ளையாக, பரம்பரையாய் வருகிற புத்தி அந்த சுபாவம், அந்த கோபம், அந்த வைராக்கியம், அந்த மன்னியாத தன்மை, அதெல்லாம் இந்த பூமியில மாம்ச பரம்பரையில் வருகிற அந்த புத்தி தான் நமக்கு இருக்கும். சில ஆட்கள் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு சுபாவத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இவங்க இதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் வேற ஒன்றில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, வேற ஒன்றில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் இன்னொன்னுத்தில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோத்திரிக்கிறோம். ஆள் பார்க்கறது எல்லாம் விசுவாசித்தான், ஆனால் உள்ள அப்பா புத்தி, அம்மா புத்தி, சோத்திர குடும்ப புத்தி, குடும்ப சுபாவம் எல்லாமே உள்ள எல்லாருக்குள்ள நிறைஞ்சு தான் இருக்கு. அதுக்காக தான் நம்ம ஜெபிச்சு நம்முடைய பரம்பரையா வர்ற சுபாவம் நம்மளுக்குள்ள இல்லாம நம்முடைய சுபாவம் எல்லாம் இயேசுவின் சுபாவத்தை போல கைகளை தட்டி மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ பரம்பரை புத்தியில் உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்க அந்த சுபாவம் நம்மள்கிட்ட வராது. நம்முடைய பரம்பரை வழியாக வரும்போது சபிக்கிறவர்களை நம்மால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய பரம்பரையில் வருகிற காரிய பகைக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நன்மை செய்ய மாட்டோம். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துவதற்காக ஜெபிக்க வாய்ப்பே கிடையாது. சோத்திரிக்கிறோம். அவன் என்னை மதிக்கல, நான் அவனை மதிக்கல, அவன் எனக்கு சோத்திரம் சொல்ல, நான் அவனுக்கு சோத்திரம் சொல்ல, அவன் என் வீட்டுக்கு வரல, நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவன் எனக்கு ஒன்றும் சொல்லலாம், நாகவே அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று பதிலுக்கு பதில் பேசுவது ஒருவரை பரம்பரை வழியாய் வர்ற புத்தியா இருக்கலாம். ஆனா பரலோகத்திற்கு புத்திரராக இருக்க வேண்டுமானால் இந்த சுபாவங்கள் எல்லாம் உடைத்தெறியப்பட வேண்டும். இது தேவனுடைய செய்தி கேட்டு ஒரு நாளிலே நமக்குள் உண்டாகிற மாற்றம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பாடி துதித்து ஒவ்வொரு சுபாவத்துக்கும் மறித்து ஒவ்வொரு சுபாவத்துக்கும் நாம விடுதலையாகி ஹல்லேலூயா முற்றிலும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த வசனத்தில் கடைசியா உச்சபட்சமா சொல்றார், ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோத்திரிக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான்னு சொல்றார். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு குமாரனாக இயேசு சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பூரண சற்குணரா இருக்கிறாரு. நீங்களும் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? பூரண சற்குணர்களாக இயேசுவை போல, நம்முடைய பிதாவாகிய தேவனை போல நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பார்க்கிற விதம், நம்ம சிந்திக்கிற விதம், நம்ம
நம்ம பேசுற விதம், நம்ம நடந்து கொள்ளுகிற விதம் ஆண்டவரை போலவே நம்ம மாற, அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஏன் அடிக்கடி ஜெபிக்கிறோம்? இந்த 40 நாள் ஜெபம் கூட எதற்காக? வாங்க ஜெபித்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது எதுக்காக? உங்களை எதுக்காக கட்டாயப்படுத்துறேன்னா, நீங்கள் பூரண சற்குணராய் மாறுவதற்கு. கைகளை தட்டி பூரணராய், பெர்ஃபெக்ஷன் பீப்புளாக, பெர்ஃபெக்ஷன் மேனாக நீங்கள் மாற வேண்டும். சோத்திரம். நம் எல்லாரும் பூர்ணர் அல்ல, சோத்திரிக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6வது அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தின் கடைசி வரிய பாருங்க. பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. கடந்து போ, ஜபத்தில் கடந்து போ, ஆராதனையில் கடந்து போ, வேத வாசிப்பில் கடந்து போ, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போ. அப்படி கத்தருக்காய் கடந்து போகும்படி, பூரணராகும்படி கடந்து போ. கடந்து போ. எங்கேயும் ஸ்ட்ரக்காய் நிற்காத, முடியாதுன்னு ஓரங்கட்டி நிற்காத. போ, பூரணராகும்படி போ. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். நீ வளர வேண்டிய வளர்ச்சி இன்னும் இருக்கு. சோத்திரிக்கிறோம். நீ இன்னும் கிருபையின் மேல் கிருபை பெற வேண்டும். இன்னும் பலத்தின் மேல் நீ பலன் அடைய வேண்டும். இன்னும் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த எல்லையை நீ தொட்டு விட வேண்டும். சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நான் முற்றும் தேறினவனானேன் என்று என்னை எண்ணவில்லை, அடைந்தாயிற்று. அல்லது முற்றும் தேறினவன் என்று நான் இன்னும் எண்ணவில்லை, நான் தேரும்படி, இன்னும் அடையும்படி, இன்னும் பூர்ணராகும்படி, இன்னும் அவரை அறியும்படி, இன்னும் நான் வளரும்படி, நான் முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடுகிறேன். கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். ஆனாம்பட்ட பவுலே சொல்றாருங்க, அடைந்து விட்டேன், முற்றும் தேறி விட்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, இன்னும் நான் போக வேண்டும், இன்னும் நான் கடந்து செல்ல வேண்டும் என்று பவுல் சொல்வார்களானால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்று யோசித்து பாருங்கள். நிறைய நேரம் நமக்கு புளிச்சு போகுது. ஆமாம், அப்பப்போ ஜபம் போதும், பண்ண ஜபம் போதும், வாசித்த பைபிள் போதும், சும்மாங்காட்டியும் 40 நாள் ஜபத்தில் ஒரு நாள் வந்தால் போதும், 9 நாள் லீவு போடுறது. சோத்திரம், சோத்திரம், அல்லேலூயா. இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. தோத்திரம். நாம் வளர வேண்டிய தூரம் இருக்குது. ஆனாம்பட்ட எலியாவை பார்த்து சொல்றாரு, எலியா சொல்றாரு, போதுங்க தாவே, நான் செஞ்ச ஊழியெல்லாம், நான் பண்ண எல்லாம் போதும்னு அவன் சொல்றான். கர்த்தர் சொல்ல, நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது தம்பி. என்னத்தை பெரிய சாதிச்சிட்ட மாதிரி பேசுற, என்ன எல்லாத்தையும் பண்ணிட்ட மாதிரி பேசுற, என்னமோ நான் தான் பக்தியா இருக்கிறேன், நான் தான் யோக்கியமா இருக்கேன்னு சொல்லாத. பாகாலுக்கு முன்னாக முழங்கால் படியிடாத 7000 பேர் உன்னை போல இருக்கிறாங்க. சும்மா பீத்திட்டு நிக்காத, இன்னும் நீ போ, இன்னும் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாதன்னு சொல்ற. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன், பெற்றுக்கிட்டேன்னு சொல்றது இல்லை சார். வளர வேண்டியது இன்னும் இருக்கு, இன்னும் நான் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து சொல்ற, இன்னும் 1000 முழம் கடந்து போ, இன்னும் 1000 முழம் கடந்து போ. கணுக்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சலாள வரைக்கும் கடந்து போன்னு பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. இன்னும் நம்ம சுபாவம் மாறணுங்க, இன்னும் நம்முடைய திங்கிங் மாறணுங்க. சோத்திரிக்கிறோம். தேவனை போல நம்ம மாறணுங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் பாருங்க, தன்னை காட்டி கொடுக்கிற யூதாசையும் சிநேகிதன் என்று சொல்லுகிற அந்த எல்லையை நம்ம எட்டி பிடிக்கணுங்க. சோத்திரிக்கிறோம். 3.5 வருஷம் அவனை சோறு போட்டு வளர்த்தாருங்க. சோத்திரிக்கிறோம். பண இருப்பு அவன் கையில் கொடுத்தாருங்க, வல்லமையும் அதிகாரத்தை அவனை கொடுத்தாருங்க, அவனை நம்பினாருங்க. ஆனால் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. ஆனால் அவனை சிநேகிதனே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயேசு பூர்ணரா இருந்தது போல அந்த பூர்ணத்தை நாம் நோக்கி அடைய வேண்டும். சும்மா நியாயம் பேசிட்டு இருக்கிறது இல்லை. சோத்திரிக்கிற வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேண்டிய வேலை இல்லை. ஒருவேளை உன் சைடு நியாயம் இருக்கலாம், நீ ஒருவேளை நீ கோபித்து கொண்டிருக்கிறதுக்கும் அல்லது நீ அடம் பிடிக்கிறதுக்கும் உன் சைடு நியாயமான கருத்து இருக்கலாம். ஆனால் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. பரலோகம் மன்னிக்க சொல்லுகிறது, பரலோகம் விட்டு கொடுக்க சொல்லுகிறது, பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது. நீ உன் நீதி அவன் நீதியை விட அதிகமாக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவன் உனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், நீ முதல்ல நீ செய்ப்பா. உன்னிலிருந்து தொடக்கத்தை நீ உண்டாக்குப்பா. இன்னொருத்தவன் மாத்த நீ முயற்சிக்காத, உன்னை நீ மாத்திக்க பாரு. கூடுமானால் யாவரோடு சமாதானமா இருக்க பாரு. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் புதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? பூரண சற்குணராக இருக்கிறார். எப்பாப்ராத்தா என்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசி
கொலோசு சபையில முக்கியமான விசுவாசி. அவருடைய ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கொலோசியர் 4:12 அப்படி சொல்றார், எப்பாப்ராவும் உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலையும் கவனிங்க, தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அவர் என்னத்துக்காக ஜெபிக்கிறார்? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள். தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும், சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் நான் தேறினவனாகவும் பூரண நிச்சயம் உள்ளவனாகவும் நான் நிலை நிற்க வேண்டும் என்று எப்பாப்ரா ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்பாப்ராவுடைய அந்த ஜெபத்தை இங்க பவுல் ஞாபகப்படுத்துறார். அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேறினவர்களாக பூரண நிச்சயம் உள்ளவர்களாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்பொழுதும் உங்களுக்காக என்ன பண்றாருங்க? ஜெபம் பண்றார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கடந்து போகணும். எபேசியர் 4வது அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 4:11 பாருங்க. மேலும் நாம் அனைவரும், நல்ல கவனிக்கணும், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும் இருக்கு. வாட் இஸ் மீன் பை பர்ஃபெக்ஷன்? பூரணம் என்றால் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்பீர்களானால் அதற்கு பதில் என்னவென்றால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு. சபையார் எல்லாம் சொல்லுங்க, பூரணம் என்றால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் மாறுவது. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, பூரணம் என்பது கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் வளர்ந்திருப்பது. That is the perfection. அதான் பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதுக்கு தேவன் சபையை வச்சிருக்கிறாரு? எதற்கு தேவன் 5 விதமான ஊழியத்தை சபையில வச்சிருக்கிறாரு என்று பின்னாடி வசனங்களை சொல்லும் பொழுது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான வளரணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான் வளர்ந்தது போதும், நான் ஜெபிக்கிறது போதும் அப்படின்னு பிதற்றி கொண்டு நிற்க கூடாது. எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் அவன் அறியாதிருக்கிறான். எங்க பவுலை விட நம்ம அந்த அளவுக்கு அறிஞ்சிட்டோமாங்க? பவுல் சொல்லுகிறான், நான் இன்னமும் அறிய விரும்புகிறேன் என்றார். 3ஆம் வானங்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். புதிய ஏற்பாட்டில் பவுலை கொண்டு எழுதின புஸ்தகம்தான் அதிகம். அவருக்கு வெளிப்படாத ரகசியமே இல்லை. பவுலுக்கு ஆண்டவர் இந்த ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தலாம் நிறைய பழைய ஏற்பாட்டு சத்தியமே நமக்கு விளங்கி இருக்காது. அப்படி எல்லாவற்றையும் அறிந்த பவுல் சொல்லுகிறான், நான் இன்னமும் அறிய விரும்புகிறேன் சொல்றார். என்றால் நாம் அறிய வேண்டியவைகள் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவினுடைய அந்த நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதா என்ன புருஷருங்க? பூரண புருஷன். இந்த புருஷன் என்பது பெர்ஃபெக்ஷனை காட்டுது. ஒரு ஆண் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு சின்ன குழந்தையா, ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான்னா அவனுடைய பூரணம் எப்படின்னா அந்த புருஷன் என்கிறது. ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பொம்பளை குழந்தையா இருப்பா, அந்த தாய்மை அடைவது, அந்த பெண்மை, அது பெண்களுக்கு ஒரு பூரணம், அது பெர்ஃபெக்ஷன். இப்போ இதை குறித்து கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படிப்பட்டவர்களாக? தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு. சோத்திரிக்கிறோம். அப்போ அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். எந்த மனுஷனையும் நாங்கள் எப்படி நிறுத்த விரும்புகிறோம்? தேறினவர்களாக நிறுத்த விரும்புகிறோம். அது இல்லாமல் ஊழியம் முடிவடையாது. சோதரி, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தணும். இப்போ பாருங்க, இந்த பூரண புருஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, புருஷன்னா பூரணன்னு 1 கொரிந்தியர் 13:11 சொல்லுது, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போலவே என்ன செஞ்சேன்? நான் பேசினேன். குழந்தையை போலவே என்ன செஞ்சேன்? சிந்திச்சேன்.
குழந்தையை போலவே என்ன செஞ்சேன், யோசிச்சேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவர்கள் என்ன செஞ்சிட்டேன், நான் விட்டுட்டேன். சைல்ட் ஆஃப் காடா இருக்கலாம், ஆனா சைல்டிஷா இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், ஆனா சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. நான் சொல்றது தமிழ் விளங்குதான் உங்களுக்கு? குழந்தையா இருக்கணும், குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. சில ஆட்கள் சீப்பா நடந்துக்குவாங்க, சின்னதுக்கெல்லாம் கோச்சிக்குவாங்க, வெட்டுக்குன்னு திருப்பிட்டு போயிடுவோம். அதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவருடைய குழந்தைத்தனத்தை காட்டுகிறது. சோத்திரிக்கணும். சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவாங்க சில ஆட்கள். சரி, சர்ச்சு தானே, ஊழியம் தானே, ஆண்டவுடைய காரியம் தானே, சரி இதெல்லாம் நம்முடைய கௌரவம் இங்கே முக்கியமா, நம்முடைய காரியம் முக்கியமா, கர்த்தருடைய பணி நிறைவேறணும், அதுக்கு நாங்கள் நிற்க மாட்டாங்க. அந்த இடத்துல எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அப்படியே போட்டுட்டு அவங்க போக பார்ப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஆளெல்லாம் தேவன் பயன்படுத்தவே மாட்டார் இந்த கடைசி காலத்தில். அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. சோத்திரிக்கிறோம். பவுல் சொல்லுகிறாள், சோதரன், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்களும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், குழந்தையை போல இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பலமான ஆகாரத்தை நீங்கள் இன்னும் பிசியாமல் இருக்கிறீர்கள். சோத்திரிக்கிறோம். இன்னும் நான் உங்களுக்கு கருகலான சத்தியத்தை உங்களுக்கு என்ன செய்ய முடியல, நான் சொல்ல முடியல. சோத்திரிக்கிறோம். நீங்கள் பூரணராய் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. எந்த மனுஷனும் தேறினவனாக நிறுத்தும்படி அப்படின்னு கொலோசியர் 1:28 வாசிச்சோம். அப்படியானால் எவ்ரி மேன் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் எவ்ரி மேன் பெர்ஃபெக்ட். எந்த மனிதனையும் கிறிஸ்துவுக்குள்ளே எண்ணப்பட்டவனாக நிறுத்த நாங்கள் விரும்புகிறோம், தேறினவர்களாக. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பூரணராக இருக்கணும், தேறினவர்களாக இருக்கணும். நான் பல முறை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மாங்காவும் மாம்பழமும் ஒரே சைஸில் இருக்கலாம். நல்லா கவனிங்க. மாங்காவும் அதே சைஸ் தான், மாம்பழமும் அதே சைஸ் தான். ஆனால் மாங்காய் இன்னும் வளரணும், மாம்பழம் தேறி இருக்குது. சோத்திரிக்கிறோம். ஒரு மாங்காவினுடைய மனம் வேற, ஒரு மாம்பழத்தின் மனம் வேற. ஒரு மாங்காயின் ருசி வேற, ஒரு மாம்பழத்தின் ருசி வேற. ஒரு மாங்காயினுடைய கொட்டையை போட்டால் அடுத்த ஒரு மாங்காய் மரம் வளராது, ஒரு மாம்பழம் கொட்டையை போட்டால் தான் அடுத்த மாமரம் வளரும். இதனுடைய விலை வேற, இதனுடைய விலை வேற, இதனுடைய பயன்பாடு வேற, இதனுடைய பயன்பாடு வேற. சைஸ்ல ரெண்டும் ஒண்ணா இருக்கலாம், ஆனா காய் இன்னும் தேரல, பழம் தேறி இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோம்ன்றது பெருசு இல்லைங்க. எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு கிறிஸ்துவை போல நாம் மாறி இருக்கிறோம் என்பதுதான். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னபடி என்னதுங்க பூரணம் என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் வளர்வது. அதுதான் 1 யோவான்ல இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை சந்திப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி நாம் எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவரை போலவே நாம் மாறுவோம். நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் வரும் பொழுது நாம் யாரை போலவே மாறி இருப்போம், அவரை போல. இயேசுவைக்கும் இயேசுவை நம்மை நிறுத்தின யார் இயேசுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நம்ம அந்த மாற்றத்துக்கு நேராக வரணும்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் ஜெபத்தை வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், அதற்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதற்கு தான் வசனம், அதற்கு தான் உபதேசம், அதற்கு தான் இந்த பலிபீடம், அதற்கு தான் தேவனுடைய வீடு. இத்தனையும் வச்சுக்கிட்டு சும்மா வளராம, இன்னும் ஜபத்தில் வளராம, இன்னும் ஆவிக்குரிய காரியத்தில் வளராம, உலக பிரகாரமான காரியத்தில் மட்டும் இன்னும் சபையில் ஜெபிக்கவே தெரியாத பல வருஷம் சர்ச்சுக்கு வராங்க. இன்னும் அவர்களுக்கு எனக்கு இன்னும் ஜெபிக்க வராதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் எனக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரியலன்னு சொல்றாங்க. இன்னும் வசனத்தை ரெகுலரா படிக்கல, ரெகுலரா பிரேயர் இல்லை. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய தெரியல, சத்தியத்தின் ஆழம் தெரியல. எதை சோத்திரம் ஆவிக்குரிய காரியத்தில் சுபாவத்தில் ஒரு மறுரூபம் இல்லை. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாம் வளர வேண்டிய வேலை காண்பிக்கிறது.
ஆண்டவர் நம்மோட சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எவைகளில் பூரணமா இருக்கணும்னு நிறைய சொல்லலாம். அதில் நேரம் கருதி ஒரு 3 காரியங்களை மட்டுமே நான் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட 2 கொரிந்தியரினுடைய நிருபம் அதனுடைய 7வது அதிகாரத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. மாம்சத்திலும் சத்தமா ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. அப்ப தேவ பயம் நம்முடைய எல்லா பாகத்தில் இருக்கணும். இதை 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அத பெர்ஃபெக்ஷன், ஹோலினஸ். ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலும் என்ன ஆக்குவாராக? அது முற்றிலும் பரிசுத்தம் என்ன? உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் சரீரம் முழுவதிலும். பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. முற்றிலும். சத்தமா, முற்றிலும் முழுவதுமாக. அந்த 2 வார்த்தை வருது பாருங்க. முற்றிலும் முழுவதுமாக. அதுதான் பரிசுத்தத்தினுடைய பூரணம். ஆவியில மட்டுமல்ல, ஆத்துமாவில் மட்டுமல்ல, சரீரத்தில். சரீரத்தில் மட்டுமல்ல, ஆத்துமாவில். ஆத்துமாவில் மட்டுமல்ல, ஆவியில். இப்படி எல்லா பாகங்களிலேயும் முற்றிலும் முழுவதுமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாக்குதலை, இப்ப இந்த பரிசுத்தத்தில் நம்ம எப்படிங்க பூரணம் அடைய முடியும்னா, தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அவ பரிசுத்தம் எங்க பூர்ணம் அடையுதுன்னா, தேவ பயம், the fear of God. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தேவ பயம் இல்லை. எல்லாரையும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. தேவ பயம் என்பது எந்த மனிதனும் என்னில் காணாத பகுதியிலும், எந்த மனிதனும் காணாத இடத்திலும் கர்த்தர் காண்கிறார் என்கிற உணர்வை பெற்றிருப்பது தேவ பயம். மறுபடியும் சொல்லுங்க. எந்த மனிதனும் காணாத என் பகுதியில், எந்த மனிதனும் காணாத இடத்திலே கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வை பெற்றிருப்பது தேவனுக்கு பயப்படும் பயம். சில உங்களுடைய உங்களுடைய அந்தரங்கத்தில் ஒரு பகுதி இருக்கும். அது உங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது, அது உங்க வீட்டுக்காருக்கே தெரியாது, அது உங்க புருஷனுக்கே தெரியாது. காணாத ஒரு பகுதி இருக்கும். அதே போல நாம எங்க போகிறோம்னு நம்முடைய இடத்தை காணாத, மனிதர்கள் காணாத பகுதி இருக்குது. நம்மளுடைய நினைப்பு என்னன்னா, நான் அங்க போகிறதை யார் என்ன செய்யல, பார்க்கல. நான் இந்த இடத்தில் நான் இப்படி பண்ற இந்த விஷயம், இந்த பகுதியை யார் என்ன செய்யல, காணலன்னு நீ அந்த நினைவோடு இருந்தா நீங்க பரிசுத்தத்தில் பூர்ணம் அடைய முடியாது. அவ பரிசுத்தத்தில் எப்போ பூர்ணம் அடைய முடியும்னா, யாரு காணாத என் பகுதியில், யாரும் நான் இருக்கிற இடத்துல அவங்க நாங்க இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியல, ஆனா கர்த்தருக்கு எல்லாமே தெரியுண்டா என்கிற அந்த உணர்வை பெற்றிருக்கிறோம் பாருங்க. அதான் தேவ பயம். தேவனுடைய பிள்ளைகளே, பத்சேபாள் விஷயத்தில் தாவீது தவறு பண்ணான். ஆனா ஆரம்பத்தில் அவன் என்ன நினைச்சிட்டானா, அது யாரு காணாத பகுதி, அது காணாத ஒரு சோத்திரம் இடம்னு அவன் நினைச்சிட்டான்.
அவன் பண்ணது யாருக்குமே தெரியல. ஆனா ஒரு காலத்துல சோத்திரிக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை என்ன செய்யறாரு உணர்த்தும் போது அந்த தாவீதுக்கே புரியுது, அடடடடா நம்ம யாருக்கும் தெரியாம செஞ்ச தப்ப நம்ம செஞ்ச எல்லாத்தையும் வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து நம்மளை உணர்த்துறாருன்னு சொன்னா, அப்ப நான் செஞ்சதெல்லாம் யார் பார்த்துருக்கிறது? அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தாவே நான் உங்க கண்ணுக்கு முன்னாடி பொல்லாப்பானதை நடப்பிச்சிட்டேன். நான் நினைச்சேன் நான் செய்யறது யார் கண்ணுக்கும் தெரியாது, யாருக்கு அது தெரியாது நான் நினைச்சேன். ஆனா உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி அவன் அழுதான். அல்லேலூயா. ஆகவே இந்த உணர்வு தான் நம்மளை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்தும். இந்த உணர்வை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா பரிசுத்தத்தின் மேல் நம்ம பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஒருவேளை நம்ம திறமையா யாரு கவனிக்கல பார்க்கலன்னு சொல்லலாம், சோத்திருக்கிறோம். ஆனா யாரு காணாத பகுதி, யாரு காணாத இடம் கர்த்தர் காண்கிறார். அந்த உணர்வு நமக்கு தேவை. ஆமென்னு சொல்லுங்க. அன்னைக்கு சோத்திருக்கிறோம், வேதத்துல அந்த சோத்திர போர்த்திப்பாரின் மனைவி என்ன சொன்னா, வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னாங்களா? வீட்டில் யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். ஆனால் யோசேப்பு என்ன சொன்னான், தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன்? கர்த்தருடைய கண் அதை என்ன செய்கிறது, காண்கிறது. நான் அதை கூட சோதர ஒரு சரித்திரத்தில் இருக்கிற சம்பவத்தில் கூட சொல்வேன். அவன் நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா சிலைகளின் மேலே அவன் பெட்ஷீட்டை போட்டு மூடினாலாம். அப்படி ஒரு சம்பவம் சரித்திர சம்பவத்தில் அதை ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு போர்த்திப்பாரின் மனைவி சொன்னாலாம், கடவுள் பார்க்கிறார்னு இந்த சிலையை வச்சு தானே சொல்ற, நான் பெட்ஷீட்டு போட்டு மூடிட்டேன், துணியை போட்டு மூடிட்டேன், இப்போ எந்த கடவுளும் பார்க்க முடியாது. அதுக்கு யோசேப்பு சொன்னான், உன் கடவுளை துணியை போட்டு மூடலாம், ஆனால் என் தெய்வத்தை எதை போட்டு என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் சோத்திருக்கிறோம் ரகசியமா இருக்கிற இடத்தை கூட அது கண்ணோக்கி பார்க்கிற கண். அவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ யார் கூட பேசுற, யார் கூட பழகிற, என்ன செய்யறன்னு ஒருவேளை நீ சோத்திரம் ஞானமா போனை யூஸ் பண்ணலாம், அதனுடைய ஹிஸ்டரியை நீ டெலீட் பண்ணலாம், யார்கிட்ட பேசணுன்றதை நீ அழைக்கலாம், யார்கிட்ட உறவாடுறன்றதை நீ அழைச்சிடலான்னு நீ சொல்லலாம். ஒருவேளை திறமையா பண்றோம்னு நினைக்கலாம். ஆனா ஒன்னை மட்டும் இருதயத்தில் எழுதி வச்சுக்கொள்ளு, கர்த்தருடைய கண் உன்னை ஒவ்வொரு விதத்தில் உற்று கவனிக்கிறது. நீ யார், நீ எப்படிப்பட்டவர்கள், நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். வாலிப பிள்ளைங்க சும்மா உங்களுக்கு திறமை, அறிவு, ஞானம் சோத்திருக்கிறோம் எல்லாத்தையும் லாக்க போட்டுருக்குது. சோத்திருக்கிறோம் ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, அதுக்கு ஒரு லாக்கு, இதுக்கு ஒரு லாக்கு. இவங்க இல்லாமல் அதை எவனாலும் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது, பார்க்க முடியாது. நீ என்ன அதிநவீனத்தை போட்டு நீ பூட்டினாலும் கர்த்தருடைய கண் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாய் பார்க்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், பரிசுத்தத்தில் நீ பூரணம் அடைய வேண்டுமானால் கர்த்தர் என்னை காண்கிறார். மனிதன் காணாத இடத்தை, மனிதன் பார்க்காத இடத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, காண்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயம், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஒரு ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, யாருக்கு தெரியாத ஒரு பகுதி இருக்கிறது. அந்த யாருக்கு தெரியாத பகுதி இயேசுனாருக்கு தெரியலன்னு நினைச்சிக்காத, எல்லாமே தெரியும். ஆனால் உன் லைஃப் இன்னைக்கு ஸ்மூத்தாக போகுதுன்றத நீ விளையாட்டை எண்ணிக்காத. என் பிள்ளை நாளைக்கு மாறுவான், என் பிள்ளை நாளைக்கு திருந்திடுவான், என் பிள்ளை ஜெபிக்க தொடங்குவான், என் பிள்ளை இன்னைக்கு தவறு செய்தாலும் அவன் என் பிள்ளை எனக்கு என்னுடைய சமூகத்தில் மன்றாடி வந்து ஒப்பு கொடுத்து சோத்திருக்கிறோம், தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் தன்னுடைய ஜீவியத்தில் எனக்கு பிரியமா வாழ்வான்னு உன்னை கர்த்தர் இன்னும் நம்பிக்கொண்டே இருக்கிறபடினால் உன்னை உன்மேல கர்த்தர் கிருபையா இருக்கிறார். சோத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் உன்மேல் நியாய தீர்ப்பு எழுதாமல் இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது தேவ பயத்தோடு. அந்த பைபிள் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். வாட் இஸ் மீன் பை ஃபியர் ஆஃப் காட்? தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். அன்றைக்கு யோபுவை பார்த்த ஆண்டவர் ஒரு அட்டகாசமான சாட்சி சொன்னார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற இவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பெரிய சாட்சி!
அந்த சாட்சியை பாருங்க. சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற இந்த யோபுவை போல பூமியில் யாருமே இல்லை. அப்ப பொல்லாப்பை விட்டு யார் விலகுவார்கள்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். அல்லேலூயா. அதனால தான் தன் பிள்ளைகளை ஒவ்வொருவராய் வரவழைத்து, தன் பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்திலே தூஷித்து தேவனை விட்டு விலகியிருப்பார்களோ என்று எண்ணி தன் பிள்ளைகளினுடைய நாமத்தின்படியே பரிசுத்தப்படுத்துவான் என்று பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு பயப்படுகிற இடத்தில் பரிசுத்தம் உண்டாயிருக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் என்பது ஒரு செங்கலின் மேல் ஒரு செங்கல் வைத்து, ஒரு செங்கலின் மேல் ஒரு செங்கல் வைத்து கட்டடம் கட்டி எழுப்புவது போல நம்முடைய பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எதிலே பூரணம் அடைய வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளை, யாக்கோப்பு 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் மேல் வைத்த விசுவாசத்தில் பூரணத்தை நோக்கி போக வேண்டும். ஆண்டவர் மேல் வச்ச விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நீங்க வளரணும். சோத்தரிக்கணும். ஆரம்ப விசுவாசத்தில் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வளரணும். ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு ஆண்டவர் மேல விசுவாசிக்கிற உங்களுக்கு 1000 ரூபாய் கர்த்தர் தருவார்னு உங்களால் விசுவாசிக்க முடியாது. இப்போ 1000 ரூபாய் தருவார்னு விசுவாசிக்கிற உனக்கு 1,00,000 ரூபாய் தருவார்னு விசுவாசிக்க முடியாம இருக்கலாம். 1,00,000 ரூபாய்க்கு விசுவாசிக்க முடிஞ்ச உனக்கு கோடியை தருவார்னு உன்னால் விசுவாசிக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன காரியத்தை விசுவாசிப்ப, பெரிய காரியத்தை நம்மால விசுவாசிக்க முடியாது. ஏனென்றால் அவன் விசுவாசத்தின் அளவு அவ்வளவுதான். சோத்திரம். ஆனா எதையும் தேவன் எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாச அளவை நாம் எட்ட வேண்டும். மலைகளைவே பெயர்க்கத்தக்க விசுவாசம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும். சோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை எனக்கு தேவன் செய்வார் என்கிற அந்த விசுவாச அளவுக்கு போகணும். அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்ப விசுவாசத்துக்கு ஒரு துவக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. விசுவாசத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த எல்லையை தொடணும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த. விசுவாசம் என்ன செஞ்சிட்டேன்? நான் காத்துக்கொண்டு. அந்த விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. சோத்திரிக்கிறோம். அதனால பைபிள் சொல்லுது, அவனவனுடைய விசுவாச அளவின்படி அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்ப அந்த அளவு நீங்க அதிகரித்துட்டே இருக்கணும். சோத்திரிக்கிறோம். முன்னாடிலாம் நான் இவ்வளவுதான் விசுவாசிப்பேன், ஆனா இப்போ இவ்வளவு விசுவாசம். ஒரு ஜுரத்துக்கு விசுவாசிக்க முடியும், ஆனா ஒரு கட்டி மறைகிறதுக்கு முன்னால விசுவாசிக்க முடியுமா? ஒரு கட்டிக்காக ஜெபம் பண்ண முடியும், ஆனா ஒரு கேன்சர் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கணும். அப்ப ஒவ்வொரு கட்டத்தில் எங்க போகணும்? விசுவாசத்தில் போகணும். ஒரு அம்மா ஒரு கால் முடமான, பிறவியிலே முடமான ஒரு குழந்தைய ஜெபத்துக்கு கொண்டு வராங்க. ஒரு பாஸ்டர் பெரிய க்ரூசைட் நடத்துறாரு. ஜெபம் பண்ணிட்டு சுகத்துக்காக ஜெபத்துக்காக வாங்க லைன் கட்டி எல்லாம் வராங்க. சோத்திரம். அவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் விசுவாசமா ஜெபம் பண்றாரு. எல்லாருக்கும் சோத்திரிக்கிறோம், நன்மை நடக்குது. ஒரு கட்டத்தில் இந்த அம்மா வந்த உடனே இவரால் ஜெபிக்க முடியல, இந்த ஊழியக்காரால. காரணம், பிறவியிலிருந்தே இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் சோம்பி போன கால்களாக இருக்கிறது. தலைவலிக்கு ஜெபம் பண்ணாரு, பார்வை குறை உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்ணாரு, பிசாசுகளுக்கு ஜெபம் பண்ணாரு, இப்படி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணார். விடுதலை உண்டாகுது. ஆனால் இதுக்கு ஜெபிக்க அவரால் முடியல. அவர் சொல்றாரு, பிறவியிலிருந்தே இப்படி இருக்கிறான், சோத்திரிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த அம்மா அந்த ஊழியக்காரை பார்த்து சொல்லுதான், சுகம் கொடுக்கிறது நீங்க இல்ல, சுகம் கொடுக்கிறது கர்த்தர். நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு, கர்த்தர் செய்வார், கர்த்தர் பண்ணுவார்னு. அப்ப கொஞ்சம் கவனிங்க. அந்த ஊழியர் சொன்னாரு, இந்த அம்மாக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஏன்ட்ட இல்லையே, இந்த பிள்ளைக்காகவும் ஜெபிக்கணும், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு என்னால் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியலன்னு. ஆண்டவரே என் விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க. அன்றைக்கு ஒரு பிள்ளையின் தகப்பன் ஆண்டவர்கிட்ட சோத்திரம் வந்து சொல்றான், உங்க சீசர்ட்ட கொண்டு வந்தேன், உங்க சீசரால என் பிள்ளையை சுகமாக்க முடியல. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாச குறைவுன்னு சொன்னார். அதுக்கு அந்த மனிதன் சொன்னான், என் அவிசுவாச நீங்க எனக்கு உதவி செய்யும்.
என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கவும், என் விசுவாசத்தை என்ன செய்ய, வர்த்திக்க பண்ண எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் விசுவாசம் நிறைய பேருக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே வரதை நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் அப்படி ஆண்டவரை விசுவாசிச்சு இருந்தவங்க இப்போ கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் பணத்தின் மேலேயும் வேலையை செஞ்சால் தான் வாழ முடியும், அதை பண்ணால் தான் வாழ முடியும்னு சொல்லி இன்றைக்கு ஆலயத்துக்கு வராமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட கர்த்தரை தேடாமல் உலகம் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் பார்க்குறேன். ஏசுனார் அப்புறம் பார்த்துக்குவோம்யா, சர்ச்சுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம்யா, கடன் ஊரை சுற்றி கடன் இருக்குது, தண்டல் கட்டணும், முதல்ல வேலையை பார்ப்போமே, அப்புறம் கர்த்தரை தேடுவோம். ஆனால் அந்த விசுவாசி ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை நம்பி விசுவாசமாக ஓடி வந்தவருக்கு இப்போ விசுவாசம் எல்லாம் வத்தி போய் கிடக்குது. சிலர் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை என்னப்படுத்துகிறாங்க, சேதப்படுத்துகிறாங்க. சிலவங்க விசுவாசத்தை வலிவி போகிறாங்க, சோத்திரிக்கிறோம். சிலவங்க விசுவாசத்தை மறுதளிச்சிட்டாங்க, சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் கடைசி நாளில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாச துரோகம் உண்டாகிட்டு இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை மறுதலிக்கிற, விசுவாசத்தை விட்டு வலிவி போகிற இந்த காலத்தில் விசுவாசத்தில் பூர்ணத்தை நோக்கி நான் வளர்ந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படணும், சோத்திரிக்கிறோம். அப்போ நான் போன குறிப்பில் சொன்னேன், தேவ பயத்தோட சோத்திரிக்கிறோம், பரிசுத்தத்தை என்ன படுத்தணும், பூர்ணப்படுத்தணும். விசுவாசத்தை எப்படி பூர்ணப்படுத்துறது? இந்த யாக்கோப்பு 2:22 நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பைபிள் யாக்கோப்பு 2:22 பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்ப விசுவாசத்தினுடைய பூரணம் என்னன்னா, கிரியைகளோடு கூட என்ன செய்யறது, முயற்சி செய்து. ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசின்னு உட்காரக்கூடாது, அதை கிரியைகளில் முயற்சி செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உதாரணமா இப்போ நம்ம ஒரு பெரிய இடத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் அதை அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய இடம் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு சில பல ஏக்கர் உள்ள இடம் வேணும், ஆனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சொல்கிறது மட்டுமல்ல, மாதம் உங்களுடைய சந்தா பணத்தை கொடுங்க, மாதம் இந்த சபையினுடைய இடம் வாங்குவதற்கு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. இதெல்லாம் என்னன்னா, கிரியைகளோடு கூட என்ன செய்கிறோம், முயற்சி செய்கிறோம். வெறும் ஜெபம் பண்ணுறோன்னு இல்லாமல் அதுக்கு நம்மால் ஆன காரியம் என்ன, அதை முயற்சி செய்கிறோம். அப்போ பரலோக தேவன் என்ன செய்கிறாரு, இவங்க ஒரு பெரிய இடத்தை தாரும்னு இவங்க ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அதை கிரியையோடு தன்னால் இயன்ற வரைக்கும் என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்யும் போது தான் அந்த விசுவாசம் பூரணம் அடைகிறது. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? நல்லா கொஞ்சம் கவனிங்க. கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் தண்ணியை கொண்டு வர சொல்லிட்டாரு, ரெப்ப சொல்லிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்றாரு, இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் என்ன செய்யுங்க, கொடுங்கன்றார். பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட இதுவரைக்கும் வேலைக்காரன் திராட்சரசை தான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ திராட்சரசம் தீர்ந்து போச்சு. இப்போ தண்ணியை பார்த்து சொல்ற, இதை மொண்டு போய் அவன்கிட்ட என்ன செய்ய கொடுன்னு. ஆனால் மரியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படி செய்யணும்னு. இவங்க கேள்வி கேட்காம அந்த 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 தண்ணியை தான், பச்சை தண்ணியை தான் மொண்டுகிட்டு இவங்க போறாங்க. போகிற வழியில் அந்த அந்த மக்கை, அந்த பாத்திரத்தை, அந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய பாத்திரத்தில் அதை கவிழ்க்கும் போது அது தண்ணியா வரல, திராட்சை ரசமா வந்து விழுது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தண்ணீர் திராட்சரசமானது இயேசுவுக்கும் வேலைக்காரனுக்குமே அன்றி பந்தி விசாரிப்புக்காரன் கூட என்ன செய்யாது தெரியல. ஏன்னா ஊற்றும் போது என்னவா ஊத்திருச்சிங்க. அப்போ இந்த அற்புதம் எங்க நடந்ததுன்னா, அவர்கள் கிரியைகளோடு கூட முயற்சி செய்தார்கள். தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனது, அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுத்தது, அந்த கிரியை இருக்கணும். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை போய் ஆசாரியர்களுக்கு என்ன செய்யுங்க, போய் காண்பீங்க. உதாரணமா குஷ்டரோகிங்க ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஊருக்கு வெளியில பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். இப்ப கர்த்தர் சொல்றார், ஊருக்குள்ள. ஆசாரியர்கள் எங்க இருப்பாங்க, ஆலயத்தில் இருப்பாங்க. ஆலயம் எங்க இருக்கும், ஊருக்குள்ள தான் இருக்கும். அப்போ அங்க போங்க. அவர்களால் முடியாத ஒரு காரியம் போ சொல்றாங்க. ஆனா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போன பொழுது வழியிலேயே சுகமானார்கள் இருக்குல்ல. அப்ப கிரியைகளோடு கூட முயற்சி செய்து, கிரியை இல்லாம நானும் ஜெபம் பண்றேன் இல்ல, சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 14:31 ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே என்றார். ஆங்கிலத்தில் லிட்டில் ஃபெய்த்னு வருது, அதுக்கு அற்ப விசுவாசியே அப்படின்றார். பாருங்க,
இதே சீசன் தான் இந்த அற்ப விசுவாசிக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அற்ப விசுவாசம்னா என்னென்ன அர்த்தம்னா, ஒரு நேரம் ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, 9 நேரம் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு நேரம் ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, 9 நேரம் அவர் பேரில் சந்தேகப்படுவாங்க. சபையில் வந்து கொஞ்ச நேரம் விசுவாசிப்பாங்க, கர்த்தர் செய்வார்னு. அதுக்கப்புறம் சூழ்நிலையை பார்த்த உடனே எங்கிருந்து இதெல்லாம் இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க, மாற்றிக்குவாங்க. விசுவாசிப்பாங்க, அப்புறம் சந்தேகப்படுவாங்க. ஒரு நேரம் விசுவாசிப்பாங்க, ஒரு நேரம் சந்தேகப்படுவாங்க. இப்படி விசுவாசிக்கிறது சந்தேகப்படுகிறது மாற்றி மாற்றி இருக்கிறவங்களை தான் கர்த்தர் என்ன விசுவாசின்னு சொல்றாருங்க? அற்ப விசுவாசி. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளை கொடுக்கும் என்று சொன்னான். ஆண்டவர் வான்னு சொல்லிட்டார். நல்லாதான் நடந்து வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு அலை பயங்கரமா இருக்கிறதை கண்டு ஐயோ நான் முழுகி போயிடுவேனோன்னு சந்தேகப்பட்டதுனால உள்ள போக ஆரம்பிச்சான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தில் நீங்கள் பூர்ணராக மாறணும். அற்ப விசுவாசம், ஒரு நேரம் விசுவாசிக்கிறது, ஒரு நேரம் சந்தேகப்படுகிறதுமான ஜீவியம் நம்முடைய ஜீவியமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பல முறை அந்த கடுகை குறித்து சொல்லுவேன், சோத்திரிக்கிறோம். பாருங்க, இந்த கடுகு எவ்வளவுதான் தண்ணியில் நீங்கள் ஊற போட்டாலும் அது உப்பாது. அந்த கடுகை நீங்கள் வெயிலில் எவ்வளவு காய வச்சாலும் அது சிறுத்தும் போகாது, அளவில் மாறவே மாறாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசம் கடுகு அளவுள்ள விசுவாசமாய். அந்த கடுகு என்பது அதனுடைய தன்மையை காட்டுகிறது. உங்கள் விசுவாசம் மாறி போகிற விசுவாசமாக இல்லாமல் ஒரே நிலையாக இருக்கிற விசுவாசமாக இருக்குமானால் நீங்கள் மலைகளை கூட தள்ளி போடலாம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நேரம் விசுவாசிக்கிறது, ஒரு நேரம் சந்தேகப்படுது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முறை கானானிய ஸ்திரியை குறித்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். இங்கிலீஷில் கிரேட் ஃபெய்த் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் 100க்கு அதிபதி குறித்து சொன்னார், உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர்களுக்குள்ள கூட என்ன செய்யல, பார்க்கலையப்பா. உன் விசுவாசம் பெருசாக இருக்கப்பா. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்கிறியாப்பா. இந்த அம்மா சொல்லுது, மேஜையில் இருக்கிற அப்போ எனக்கு வேணாம், மேஜையில் விழுகிற துணிக்கையே தாரும், அது எனக்கு போதும்னு சொல்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவர்களே தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக விசுவாசத்தில் நம்ம அந்த எல்லையை போய் அடையணும். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சோதர கிரியை இல்லாமல் இல்லை, கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பாருங்க. யாக்கோப்பு, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவன் கிரியைகளோடு முயற்சி செய்ததனால தான் அவன் விசுவாசத்தின் தகப்பனாக சொல்லப்படுகிறான். அருமையானவர்களே, பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே தன் மகனை கொண்டு போய் பலி செலுத்த சோத்திர விசுவாசத்தினாலே எல்லாம் செய்தான்னு ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுகிறது. பாருங்க, வீட்டிலேயே இல்லை, ஆனால் அந்த கிரியை தான் சோத்திரிக்கிறோம் அவனுடைய விசுவாசத்தை பூர்ணப்படுத்தினது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தில் பூரணம், 2வது தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் பூரணம், கடைசியாய் 1 தேவனுடைய அன்பிலே நாம் பூர்ணர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்க பாருங்க. ரோமர் 5 வசனம் 5 இப்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், உங்க இருதயங்களில், உங்க இருதயமாகிய பாத்திரம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அறகுறையா இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயமாகிய பாத்திரத்தில் தேவனுடைய அன்பு அறக்குறையாக அல்ல, அறவாசி அல்ல, முக்காவாசி அல்ல, என் இருதயமாகிய பாத்திரம் தேவ அன்பினால் நிறைந்து இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த நல்லா கர்த்தரை பாடி துதித்து, ஏனென்றா அந்த அன்பு எப்படி ஊத்துறானா, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியை கொண்டு அந்த அன்பை ஊத்துறானா. ஹல்லேலூயா. அல்ல சர்ச்சில் நல்லா கையை தட்டி நல்லா பாடி கர்த்தரை மகிமைப்படுது. சில சர்ச்சில் வந்து கையும் தட்டாது, பாட்டை உற்சாகமாக பாட மாட்டாங்க, அப்படியே ரசிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க, அப்படி தலையை ஆட்டுவாங்க. அந்த இருதயமாகிய பாத்திரத்தில் அந்த அன்பு வந்து விழாதுங்க. நீங்கள் நல்லா கர்த்தரை பாடி துதிக்கும் போது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் நிரம்பி வழியும். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறான், என்னுடைய இருதயம் தேவனுடைய நல்ல
விசேஷத்தினால் என்ன செய்கிறது? பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடுவேன், என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நல்ல விசேஷங்களால் என் இருதயம் என்ன செய்கிறது? பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடுவேன். இப்படி சொல்லுகிறேன், உள்ளம் பொங்கி பொங்குறவன் அவன் 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 பாட்டை யாரும் தடுக்கவே முடியாது. அவன் ஆராதனையை யாரும் தடுக்க முடியாது. இன்னொரு விதத்தில் சொன்னா, நீ பாட பாட உள்ளத்தை தம்முடைய அபிஷேகத்தினாலும் தம்முடைய அன்பினாலும் நிரப்புகிறான். அல்லேலூயா. அப்போ இதை குறித்து 1 யோவான் 4வது அதிகாரத்தில் சோத்திரிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சோத்திர இந்த பூரண அன்பை குறித்து 12ஆம் வசனத்தை பாருங்க. சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒருபோது என்ன செய்ததில்லை? கண்டதில்லை. யாரும் கண்டது கிடையாது. தோத்திரம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அப்படிங்க. ஆண்டவரை பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் புரூடா விட்டுன்னு இருக்கிறாங்க. தோத்திரம். ஆண்டவர் வசனத்தின் வழியா நம்மோடு பேசுவார், வசனத்தின் வழியா நம்மோடு சொல்றார். தோத்திரம். ஒருவேளை ஒரு சிலருக்கு இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டே தோத்திரம் சொல்ற ஆள் உண்மை. நிறைய பேர் ஆண்டவரை எந்நேரமும் பாக்கெட்டில் தான் கத்தரை பார்த்தன்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஒருவரை சேரக்கூடாத ஒளியில் அவர் என்ன பண்றாருங்க? வாசம் பண்றாரு. அவர் வார்த்தையினால் தன்னை வெளிப்படுத்துறார். தன் உணர்வின் மூலமா கத்தர் பேசுறாரு, தூண்டுறாரு, சோத்திரம் நடத்துறாரு. இல்லை, எல்லாம் செய்கிறாரு தான். ஆனால் அவர் சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? அதை பார்த்த இதை பார்த்து. ஆனால் இங்கே பைபிள் சொல், தேவனை ஒருவனும் ஒருபோது என்ன செய்ததில்லை? கண்டதில்லை. இயேசு யார்? அவருடைய அழகு என்ன? நம்ம பைபிளை பார்த்து வர்ணிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் யோசனைக்கும் எட்டாத ஒரு அழகுள்ள தேவனை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அவரெல்லாம் கற்பனை பண்ணி கூட என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அவர் அவ்வளோ மகிமையானவர். சரி, இப்போ சொல்றாரு. இப்படி அர்த்தம் என்னன்னா, தேவனை ஒருபோதும் கண்டது இல்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். ஆண்டவரை நீ பார்க்க முடியாது, ஆனால் அவரை உனக்குள்ள நிலை நிறுத்த முடியும். அவர் உனக்குள் இருக்கிறத நீ உணர முடியும். அவர் உன்னோடு பேசுறத நீ உணர முடியும். அவர் உன்னை கைட் பண்றத உன்னால உணர முடியும். அவரை உனக்குள்ள நிலை நிறுத்தணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் தேவனை என் புறக்கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா தேவனை என் இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்க செய்ய முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் விளங்குது? புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க. தேவனை நான் காண முடியாது, உண்மைதான். ஆனா தேவனை என் இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்க செய்ய முடியும். தேவன் எப்பொழுது எனக்குள்ள நிலைத்திருப்பார்? அவருடைய தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறினா கூட நீங்க அன்பு கூறுங்க. அவ திருப்புறான்னு நீயும் திருப்பாத. தேவன் உனக்குள்ள நிலைச்சிருக்க முடியாது. அவ திருப்புறா, நானும் திருப்புறேன்னு திருப்பினே போக வேண்டித்தான். நீ சும்மா சொல்லலாம், ஆண்டவரே நீங்க அந்த பாட்டை நடிப்பு நாடகம்லாம் தூக்கி ஓரம் கட்ட வேண்டியதுதான். பைபிள் சொல்லுது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். ஒருத்தர் உன்ட்ட அன்பு கூறலையா, அதுக்கு தேவன்ட்ட அவன் கணக்கு கொடுத்துக்கிட்டோம். அவங்களாச்சு தேவனாச்சா. நான் கூற வேண்டியதை கூறிடுறேன்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன்பா, ஏன் ரத்த பழியை நான் கழிச்சுக்கிறேன்பா. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது பாருங்க. இல்ல, அவர்கள் சத்தியத்தை அறிந்து மாறணும், அவ்வளோதான். சோத்திரிக்கிறோம். ஆனால் நாம நம்மளை கரெக்டாக இருக்கணும். அப்படி அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 4:17, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசு மனுஷ அவதாரம் எடுத்த 33 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்தார்ல, அவர் எப்படி இந்த பூமியில் இருந்தாரோ அப்படித்தான் நாமளும் இருக்கிறோம். நமக்கு இருக்கிற உணர்வு அவருக்கு இருந்தது, நமக்கு இருந்த சரீரம், நமக்கு இருந்த ரத்தம், நமக்கு இருந்த மாம்சம், நமக்கு இருந்த எல்லா சோதனை யாருக்கு இருந்துச்சுங்க? ஆமா, அவர் இந்த பூமியில 33 வருஷம் எப்படி இருந்தாரோ அந்த பிரகாரமா தான் நாமும் இருக்கிறோம்.
ஆனால் அவர் இருந்தபொழுது எப்படி இருந்தார், அந்த மாதிரி நாம் மாறணும். அப்படி இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படித்தான் இயேசு இந்த பூமியில இருந்தார். அப்படிப்பட்ட சரீரத்தோடு தான் எல்லார் மேலேயும் அவர் அன்பா இருந்தார். தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் மேல் அன்பு கூர்ந்தார். தன்னை சிலுவையிலே அடிப்பதற்கு காரணமா இருந்த அத்தனை பேரையும் மனதார மன்னித்தார். இப்ப மன்னிப்பு எப்பங்க கொடுக்குறோம்? யாராவது உங்களை பார்த்து, சிஸ்டர் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, பிரதர் என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒருத்தவன்ட்ட மன்னிப்பு கேட்கும் போது நம்ம மன்னிக்கிறோம், அது வேற. ஆனால் இயேசு நாட்டை எவனும் வந்து என்னை ஆண்டவரே உங்களை தெரியாமல் நாங்கள் அடிச்சுட்டோம், யாரையாவது அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அவன் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே சந்தன கட்டப்ப வீரப்ப மாதிரியே தான் நின்று கிடந்தான். எவனோ அடிச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு தான் நின்னான். ஆனால் இவரா மனமு வந்து எல்லாரும் என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார்னா அவருடைய அந்த பூரண அன்பு. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பாரானால் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன கூறுவீர்கள்? அன்பு கூறும்போது தேவ அன்பு உங்களுக்குள் பூரணப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். சத்தியம் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அப்படித்தான் நாம இருக்கிறோம். அப்போ அவர் அப்படி நடந்தார்னா நாமும் அப்படி நடக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்படி நிறைய இருக்கு. 3 குறிப்பு சொல்றேன். தேவனுடைய அன்பு பூரணம்னு சொல்றல, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு பாவியை ஒரு சிநேகிதனை நம்ம நேசிக்க முடியும், ஆனால் பாவி என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. ஆனால் நான் பாவியா இருக்கும்போது கிறிஸ்து தமது அன்பை விளங்க பண்ணினார். சபையார் சொல்லுங்க, நான் பாவியா இருக்கையில் என் மேல இயேசு அன்பு வைத்தார். அந்த அன்பை விளங்க பண்றதுக்கு ப்ரூஃப் பண்றது தான் சிலுவையிலே அவர் மரித்தார். இரண்டாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? 1 யோவான் 4:19 அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நான் அப்பான்னு சொன்னதனால அவர் என்கிட்ட அன்பு கூறல, அவர் முந்தி வந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ சில ஆட்கள் யாராவது சோத்திரம் பண்ணா நீ சோத்திரம் பண்ணா உன் அன்பு செகண்டரி அன்பு தான். புரியுதுங்களா? அப்படியே சில ஆட்கள் அப்படியே கண்டுக்காம இருப்பாங்க. சோத்திரம் பெறுதான்னு கூப்பிட்டு சோத்திரம் சோத்திரம் கவனிக்கவே இல்லை உங்களை அப்படின்னு. நம்மால போல ஒரு சிவாஜி கணேசன், ஒரு எம்ஜிஆர், எனக்கு அதான் தெரியுது சோத்திரம். அடுத்தது அவன் எம்ஜிஆர் செத்துட்டார், சிவாஜி செத்துட்டார். ஆனால் பெந்தேகோஸ்தே சபையில் நிறைய எம்ஜிஆர் நிறைய சிவாஜி இருக்கிறாங்க, சோத்தரிக்கிறோம். இங்கே எத்தனை எம்ஜிஆர் எத்தனை சிவாஜி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு கவனிக்கவே இல்லைன்னுவான். பா சோத்திரம் அந்த ஒரே. இப்போ முந்தி என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. சில நேரம் அவளை பார்த்தா சோத்திரம் பண்ணணும், அவன் முகரே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோன்ட்டு அப்படி போகிறது தோத்தரிக்கிறோம். நான் சொல்கிறேன், சத்தியம் எல்லாருக்கும் தாங்க, அது எவராக இருந்தாலும் சேர்த்தான். ஆமாம், சத்தியம் நான் எனக்கு என் குடும்பத்துக்கு ஒன்று, உங்கள் குடும்பத்துக்கு ஒன்று, அல்லது சோதரம் எனக்கு ஒரு மாதிரி, இப்போ ஊழியக்காரனுக்கு ஒரு மாதிரி, விசுவாசிக்கு ஒரு மாதிரி இல்லை. பைபிள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது உன்னையும் வெட்டி என்னையும் வெட்டும். கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? யோவான் 3:16 ரொம்ப ஃபேமஸானது. தம்மையே நமக்காக கொடுத்து அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், எல்லாம் சொல்லுங்க, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ கொடுத்து அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்து என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் இயேசுடைய அன்பின் பூரணத்தை காட்டுது. முந்தி அன்பு கூர்ந்தார், அவரையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். சோதர பாவிகளாக இருக்கல என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். இதான் இயேசுடைய பெர்ஃபெக்ஷன் லவ். இந்த பெர்ஃபெக்ஷன் லவ்வில் நம்ம வளரணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்போது இந்த பெர்ஃபெக்ஷன் லவ்வில் நம்ம வளரணும். ஒரு இடத்தில் ஒருவர் நம்ம என்ன கூறணும்? அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தத்திலே நான் பூர்ணமாகணும், தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே பூர்ணமாகணும், அன்பிலே பூர்ணமாகணும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, பூர்ணராகும்படி கடந்து போவோமாக.
ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்ணில் மூடுவோம். சோதரன் அந்த கேட்ட செய்தி இருதயத்தில் பதித்தாண்டவரே, இந்த நாளிலே இந்த பூரண அன்பு எனக்குள்ளே உண்டாகும்படி, இந்த பூரண அன்பு எனக்குள்ளே நிலைத்திருக்கும்படி, பூரண அன்பினால் சோதரன் நான் வளரும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீ. பாவ பீடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீ. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். உலக மாமிசம் கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். தூய்மையை மறந்தேன், மரம் போல் நடந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினி ஐயா உம்மை மறந்தவோ துரோகினா. ஆமென். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான் உம்மை போல் யார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுநாதா, இந்த பாவங்களை போல நாங்க மாறணும் ஆண்டவரே. யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. ஊருக்கும் ஊருக்கும் உடையோ வடையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. இன்னொரு முறை, இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. நோருக்கும் ஊருக்கும் உடையோ வடையும் உமக்கே உகந்த தூய சரீர. ஐம்பொறிகளையோ உமக்குள் அடக்கும் ஆவியால் நிரப்போ. ஆமென். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இருக்கும். உம்மை போல், உம்மை போல் யாருண்டு. glory glory. இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும், வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடோ. மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எவிடோ. மறுபடி வீட்டிலும் ஊரில் ஆமென் செல்லும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடோ. மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எவிடோ. முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தோ. ஆமென். இடையில் எதுவோ என்றுமே வராமல்
காத்திடும் உம்மை போல் யாரும் glory glory சுனாதா இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யாருண்டு இன்னொரு முறை உம்மை போல் ஆண்டவரே உம்மை போல நாங்க உம்மை போல இருக்கணும் ஆண்டவரே தலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யாருண்டு எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தம் உம்மை போன்ற ஒரு விசுவாசம் உமக்குள் இருக்கிற அந்த தேவ அன்பு எங்களுக்குள் பூரணப்பட்டிருக்க நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோத்திரம்.